குட் மார்னிங். இன்றைக்கி டாபிக் பிசாசு வேலை செய்வதை தடுப்பது எப்படி. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க, பிசாசு வேலை செய்கிறத நாம் எப்படி தடுக்க முடியும், அதெல்லாம் முடிகிற காரியமா அப்படின்ட்டு நிறைய பேர் நினைக்கலாம். சில பேர் பிசாசு இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான் அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா நிறைய தீமைகள் அவங்க வீட்டில் நடந்திருக்கும், அதனால் பிசாசு இப்படி பண்ணிட்டான், பிசாசு அப்படி பண்ணிட்டான் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மையை சொல்லப்போனால், வேதத்தின்படி சொல்லப்போனால் பிசாசு வல்லமையுள்ளவன் கிடையாது. அதை நிறைய பேர் நம்பவே மாட்டாங்க. அவன் வல்லமையுள்ளவன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா பிசாசு எப்படி வல்லமையற்றவனாக இருக்கிறான் அப்படின்னா, பிசாசனுடைய வல்லமை கல்வாரி சிலுவையிலே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவால் முறியடிக்கப்பட்டு போனது. அவனுக்கு வல்லமையை கொடுப்பதும் கொடுக்காமல் இருப்பதும் நம்முடைய கையில் தான் இருக்கிறது. இப்போது ஒரு விஷப்பூச்சின்னா அது கொடுக்கல தான் அதுக்கு விஷம் இருக்கும். அது கொட்டுனா கொடுக்குலேருந்து தான் விஷம் வரும். அந்த கொடுக்கை கட் பண்ணிட்டோம்னா அதுக்கு எவ்வளோ கொட்டினாலும் விஷம் இருக்காது. அதே போல் கல்வாரி சிலுவையிலே அவனுடைய வல்லமை முறியடிக்கப்பட்டு போனது. இப்போ அவனுக்கு வல்லமையை கொடுக்கறதும் கொடுக்காதும் நம்ம கையில் தான் இருக்குது. சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது அவனுடைய வல்லமையை நாமும் முறியடிக்க முடியும். எப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஃபோன் இருக்குது இல்லையா, ஃபோனோட இப்போல்லாம் நம்ம ப்ளூடூத்தோடு கனெக்ட் பண்ணிக்கிறோம், பேர் பண்ணிக்கிறோம். அப்போது ஃபோனில் என்ன வருதோ அதே தான் அந்த ப்ளூடூத்தில் சவுண்டு வரும். அதே போல் தான் நம்முடைய இருதயம் எதோட பேராக இருக்கோ அதை தான் நம்ம பேச போகிறோம். இப்போ பிசாசு வல்லமையற்றவன் அப்படின்னா அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா பிசாசு வல்லமையற்றவன் அப்படின்னு பேச முடியும். இப்போ பிசாசு வல்லமையுடையவன் அப்படின்னு அப்படி தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா, அப்போ பிசாசு மோசமானவன், இதை பண்ணிட்டான் அதை பண்ணிட்டான், என் வீட்டில் இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வேதனையாக இருக்குது, பயமாக இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருப்போம். ஏன்னா பயத்தையும் கஷ்டத்தையும் வேதனையும் பிரச்சனையும் அவன் தான் கொண்டு வரான். அப்போ அவன் என்னெல்லாம் பண்ணானோ அதோடு நம்மளுடைய இருதயம் பேராயிடுச்சுன்னா, அதை விசுவாசிக்கக்கூடிய அளவுக்கு பேராயிடுச்சுன்னா நம்ம அதை தான் பேச போகிறோம். ஆனால் வேத வார்த்தைகள்னு ஒன்று இருக்குது, தேவனுடைய வசனம் ஒன்று இருக்குது, தேவன் நமக்காக கொடுத்த வாக்குத்தத்தங்கள் இருக்குது, ஆசீர்வாதங்கள் இருக்குது, கல்வாரி சிலுவையின் ரட்சிப்பின் மேன்மைன்னு இருக்குது. இதெல்லாம் இந்த வார்த்தையோடு நம்முடைய இருதயம் பேர் பண்ணிச்சுன்னா, ப்ளூடூத்தில் எப்படி பேர் பண்ணிக்கிறோமோ அதே போல் இருதயம் தேவனுடைய வார்த்தையோடு பேர் பண்ணிச்சுன்னா, அவர் சொல்கிறார், நானே உன் நித்திய கண்மலைன்னு சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்கிறாரு, நான் உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்று சொல்கிறாரு, பயப்படாதே திகையாதே, நான் உன் தேவன் சொல்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொல்கிறாரு. இப்படிப்பட்ட வார்த்தையோடு நம்முடைய இருதயம் பேராயிடுச்சுன்னா அப்போ அதையே விசுவாசித்து அதையே பேச முடியும். அதையே பேசும் பொழுது என்ன ஆகுதுன்னா, பிசாசனுடைய வேலை தடுத்து நிறுத்த முடியும். ஏன்னா பரலோக ராஜ்யமும் நரகமும் எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னா, நம்ம சுற்றி தேவ தூதர்களும் இருக்கிறாங்க, பிசாசனுடைய தூதர்களும் இருக்கிறாங்க. இப்போ நாம் எதோட பேராகி எதை பேச போகிறோமோ அவங்க தான் வேலை செய்ய போகிறாங்க. தேவனுடைய வார்த்தையோடு பேராகி தேவன் நமக்காக என்ன சொல்லியிருக்கு, நான் உன்னை வேலி அடைத்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு, உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்குவேன்னு சொல்லியிருக்கிறார், உலகம் தருகிற பிரகாரமாக அல்ல என்னுடைய சமாதானத்தையே உனக்கு விட்டு சென்றிருக்கிறேன்னு சொல்கிறாரு, உன்னை பெருக பண்ணுவேன் வர்த்திக்க பண்ணுவேன்னு சொல்கிறாரு, உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியின் மேலே என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்காரு, பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு, நிறைய வார்த்தைகளை கொடுக்குறாரு. அப்போ இந்த வார்த்தையோடு நம்ம பேர் பண்ணும் பொழுது, அதையே விசுவாசிச்சு அதையே பேசும் பொழுது தேவ தூதர்கள் ஊழியம் செய்வாங்க. அதை விட்டுட்டு பிசாசு என்ன பண்ணிட்டான்னு சொல்லும் பொழுது அவனை மேன்மைப்படுத்தி சிங்காசனத்தின் மேல் அவனை உட்கார வைக்கும் பொழுது என்ன ஆகும்னா, அவன் தூதர்கள் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாம் இன்னும் இருக்கிற தீமையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் போடுவாங்க. அப்போது நம்ம எதோட பேராக இருக்கணும், நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக கவனித்து பார்த்து, நம்ம இருதயம் எதை விசுவாசிக்கிறது, வாய் எதை பேசுது அப்படின்றத கவனித்து நம்ம சீர்படுத்தி கொள்ளும் பொழுது, தேவனுடைய வார்த்தையோடு பேராகி தேவனுடைய வார்த்தையோடு நம்ம இணைஞ்சு தேவனுடைய வார்த்தையே பேசும் பொழுது நமக்காக பிசாசு வைத்திருக்க முடியாத வேலைகளெல்லாம் தடுத்து நிறுத்த முடியும். இதுதான் வேதத்தின் சத்தியம், இதுதான் பரலோக ராஜ்யம், இப்படி தான் ஆப்ரேட் ஆகுது. அப்போ தேவனுடைய வார்த்தையோடு இணைந்து பேசும் பொழுது கண்டிப்பாக நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். தேவன் நமக்காக வைத்திருக்க முடியாத நோக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற முடியும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நகோ அக்னியில் இருந்தாலும், ராஜா எவ்வளோ கஷ்டமான அக்னியை போட்டுட்டான்னு சொல்லவே இல்லை, தேவனை மகிமைப்படுத்தினார்கள். சிங்கத்தின் கெபியில் தானியேல் இருந்தாலும் சிங்கத்தின் கெபியில் போட்டுட்டான்ட்டு பேசவே இல்லை, தேவனை மகிமைப்படுத்தினான். அதே போல தான் அவங்க வாயின் வார்த்தைகள், அவங்க இருதயம் தேவனோட பேராக இருந்தது. அதே போல் நம்முடைய இருதயமும் தேவனோட பேராகி
தேவனுடைய வார்த்தைகளை பேசும் பொழுது பிசாசின் வேலையை நம்முடைய குடும்பத்திலே தடுத்து நிறுத்த முடியும். இதுதான் தேவ ரகசியம். நாம் ஜெபிப்போம். ஜீவிக்கிற எங்கள் நல்ல ஜீவனுள்ள தேவனை, இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். கர்த்தாவே, இந்த அருமையான சத்தியத்திற்காக மக்கே ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எங்களுக்காக உம்முடைய குமாரனையே கொடுத்து இந்த தேவ ரகசியத்தை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களை நம்ப பண்ணின உம்முடைய வசனத்தை மெய் என்று நீ நிரூபித்து காட்டுகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை ஒன்றையாகலும் தரையில் விழப்பண்ணாத ஆண்டவராக இருக்கிறீரே மக்கே ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து செழித்திருக்க வேண்டும், உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென வாழ வேண்டும், பிசாசை முறியடித்து போட வேண்டும் என்பது உம்முடைய சித்தமாக இருக்கிறது. நீர் பாவத்தையும் சாபத்தையும் பிசாசையும் ஜெயித்து தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்து கொண்டு எங்களையும் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே உட்கார செய்திருக்கிறீரே. நாங்களும் நீர் இருக்கிற பிரகாரமாக இந்த பூமியிலே இருக்கிறோமே மக்கே ஸ்தோத்திரம். பாவத்தையும் சாபத்தையும் தரித்திரத்தையும் வியாதியும் பிசாசையும் இயேசுவின் நாமத்தினாலே ஜெயிக்கிறவர்களாக இந்த பூமியிலே இருக்கிறோமே. உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென இருக்கிறோமே. உம்முடைய நோக்கம் நிறைவேற இருக்கிறோமே மக்கே ஸ்தோத்திரம். நான் இந்த பூமியிலே மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த எல்லா கிரியைகளையும் செய்து முடித்தேன் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை வாழ அனுகிரகம் பண்ணுகிற தேவனை, உம்முடைய வார்த்தை நாங்கள் பேசும்பொழுது எங்களுடைய வார்த்தை எங்களுடைய இருதயம் உம்முடைய வார்த்தையோடு இணையும் பொழுது தேவ தூதர்கள் எங்களுக்காக ஊழியம் செய்கிறார்களே மக்கே ஸ்தோத்திரம். எங்கள் பாதம் இடராத படிக்கு, எங்கள் பாதம் கல்லில் இடராத படிக்கு, நாசமோசங்கள் நேரிடாத படிக்கு, தீங்கு எங்களை துக்கப்படுத்தாத படிக்கு உம்முடைய தூதர்கள் எங்களுக்காக ஊழியம் செய்கிறார்களே மக்கே ஸ்தோத்திரம். தேவ தூதர்களுக்காக மக்கே ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை கேட்டு அதன்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய உம்முடைய தூதர்களுக்காக மக்கே ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆமென்.